define the principle of optimality in DP. அதாவது dynamic programming உடைய principle of optimality தான் கேக்குறாங்க. அதோட definition first பார்ப்போம். Definition: the principle of optimality. இந்த principle of optimality எது சொல்ல வருதுன்னா, it states that an optimal sequence of decision, அதாவது ஒரு ஆப்டிமலான ஒரு சீக்வென்ஸ் நமக்கு வந்து நம்ம ஒரு டெசிஷனாக எடுக்கணும், has the property, அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னா, that whatever the initial state and decision are, initially அது எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, அது எந்த டெசிஷன் ஃபாலோ பண்ணாலும் சரி, the remaining decision must be continued as a optimal decision. ஸோ அதுக்கப்புறம் இந்த இனிஷியலாக இல்லாமல் அதுக்கப்புறம் ரிமைனிங்காக அடுத்தடுத்து வர்றதுலாம் வந்து ஆப்டிமல் டெசிஷன் சீக்வன்ஸாக இருக்கணும், வித் ரிகார்டிங் டு த ஸ்டேட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டெசிஷன். ஸோ அந்த ஸ்டேட்லேருந்து அதுக்கு அடுத்தது அது இனிஷியல் இல்லாமல் நெக்ஸ்ட் இருக்கிறது ஃபஸ்ட்டு டெசிஷன் வரைக்கும் அது வந்து ஆப்டிமல் டெசிஷனான சீக்வன்ஸில் வரணும் அப்படின்றது தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி இன் டைனமிக் ப்ரோக்ராமிங். இதோட அட்வான்டேஜ் பாருங்கள், பிகாஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி, இந்த பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி யூஸ் பண்ணுறதுனால த டெசிஷன் சீக்வன்ஸ் கண்டைனிங் சப்சீக்வன்ஸ், அதாவது ஒரு பிக் ப்ராப்ளம் வந்து நமக்கு சப்சீக்வன்ஸாக மாறுதில்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டெசிஷன் சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸை நம்ம டெசிஷன் எடுக்கும்போது தட் கண்டைன் சப்சீக்வன்ஸ், அதில் சப்சீக்வன்ஸும் இருக்குது, தட் ஆர் சப் ஆப்டிமல் ஆர் நாட் கன்சிடர்ட். அதோட சப் ஆப்டிமலை கன்சிடர் பண்ணாமல் ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் நமக்கு கொண்டு வருது. அது ஒரு அட்வான்டேஜ் ஃபார் பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி. நெக்ஸ்ட் டாபிக் வந்து வாட் இஸ் கிரீடி அப்ரோச். கிரீடி அப்ரோச்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ கிரீடி மெத்தட் இஸ் a straightforward decision technique. அதாவது இந்த கிரீடி மெத்தட்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நமக்கு டெசிஷனை சொல்கிற ஒரு டெக்னிக் தட் ஒர்க்ஸ் இன் ஸ்டேஜ். அதாவது இந்த கிரீடி அப்ரோச் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கும், கன்சிடரிங் ஒன் இன்புட் அட் அ டைம். ஒரு இன்புட்டை தான் அட் அ டைம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அட் ஈச் ஸ்டேஜ் அ டெசிஷன் இஸ் மேட் ரிகார்டிங் வெதர் அ பர்டிகுலர் இன்புட் இஸ் ஆப்டிமல் சொல்யூஷன். ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்புட்டை தான் அது ஆப்டிமல் சொல்யூஷனாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு வருவோம். திஸ் இஸ் டன் பை கன்சிடரிங் தி இன்புட் இன் அ ஆர்டர். This is done by considering the input in the order. ஸோ அந்த இன்புட்டையும் ஒரு ஆர்டரில், அதாவது இப்போ branch 1, branch 2, branch 3 இருக்குன்னா அது branch 1 ஃபஸ்ட்டு, செகண்ட் ஃபஸ்ட்டு, தேர்ட் ஃபஸ்ட்டுன்னு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆர்டரில் டிட்டர்மைன் பண்ணுது. சம் செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதுக்குன்னு ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் வச்சு பண்ணுது. இஃப் the inclusion of the next input into the particular constructed optimal solution, அதாவது இதோட இன்க்ளூஷன் ஆஃப் தி நெக்ஸ்ட் இன்புட், அதாவது பிரான்ச் 1லேருந்து நெக்ஸ்ட் பிரான்ச் 2 தான் போகணுன்னா அந்த நெக்ஸ்ட் இன்புட் வந்து பார்ஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஆப்டிமல் சொல்யூஷன். பார்ஷியலி அது ஆப்டிமல் சொல்யூஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதோட ரிசல்ட்டில் வர மாதிரி இருக்கும். என்ன இன்ஃபீஸபிள் சொல்யூஷன். அதாவது இன்ஃபீஸபிள்ஸ்னால் சொல்யூஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ W=16 வரைக்கும் தான் என்னால் வேல்யூ எடுக்க முடியும்னா, இப்போ வந்து W=17, 20 அவ்வளோ என்னோட அதிகபட்ச வேல்யூவே 16 தான். ஒருவேளை எனக்கு 17, 20லாம் வந்துச்சுன்னா அது இன்ஃபீஸபிள் சொல்யூஷனாக மாறிடும். ஸோ அதுதான் இன்ஃபீஸபிள் சொல்யூஷன். தென் திஸ் இன்புட் இஸ் நாட் ஆடட் டு த பர்டிகுலர் சொல்யூஷன். இந்த மாதிரி இன்ஃபீஸபிளாக ஆயிடுச்சுன்னா அந்த சொல்யூஷனை ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனோட ஆட் பண்ண மாட்டாங்க. அதர்வைஸ் இட் இஸ் ஆடட். மற்றபடி டோட்டல் கவுண்டில் அது ஆடட் ஆகுமே தவிர இதோட வேல்யூஸ்க்கு அது ஆட் ஆகுது. அது இன்ஃபீஸபிள் சொல்யூஷன், அது டெர்மினேட் ஆகிடுச்சுன்ற கேட்டகரியில் தான் வரும். திஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இட் செல்ஃப் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ஆப்டிமலைசேஷன் மெஷர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்தே நமக்கு தெரியுது, இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் இட் செல்ஃப்லேருந்தே ஒரு பேஸ்டு ஆன் சம் ஆப்டிமாலிட்டி மெஷர்னும். ஸோ அதனால தான் இது வந்து கிரீடி அப்ரோச்சு. ஸோ திஸ் மெஷர்ஸ் மே பி தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை மெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீடி மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் when a given problem with an n input required. அதாவது கிரீடி மெத்தட் எப்போ நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னா, ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு n இன்புட் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணும்போது to obtain a subset that satisfied some constraints. ஸோ
அதுக்குன்னு ஒரு சப்செட் தேவைப்படுது. ஸோ அந்த சப்செட் மூலயமா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும். எனி சப்செட் தட் சாட்டிஸ்ஃபை திஸ் கன்ஸ்ட்ரெயின், ஏதோ ஒரு சப்செட்டு இந்த கன்ஸ்ட்ரெயினை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அது ஃபீஸிபிள் சொல்யூஷனாக மாறிடுது. அதாவது இப்போ W=10னா W=10 அந்த மாதிரி W=10க்குள்ள வேல்யூ வரதெல்லாம் நமக்கு அந்த கன்ஸ்ட்ரெயின் அந்த சப்செட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, ஸோ அது ஃபீஸிபிள் சொல்யூஷனாக மாறிடுது. இந்த நெக்ஸ்ட் வந்து the feasible solution that either maximize or minimize in the given objective function. இம்பார்ட்டனே இதுதான். ஸோ அந்த feasible solution எய்தர் மேக்ஸிமைஸ் பண்ணும் இல்லைனா மினிமைஸ் பண்ணும் நம்ம கொடுக்கப்பட்ட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸை. ஸோ இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் ஆர் த டூ வெர்ஷன்ஸ் ஆஃப் greedy technique. ஸோ greedy techniqueனா என்னென்னு நம்ம greedy அப்ரோச்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் 2 வெர்ஷன்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் greedy technique என்னென்னா, முதல்ல வந்து சப்செட் paradigm, நெக்ஸ்ட் வந்து ஆர்டரிங் paradigm. சப்செட் paradigm இஸ் நத்திங் பட் த greedy technique தட் கால்ஸ் த செலெக்ஷன் ஆஃப் த ஆப்டிமல். ஸோ அந்த greedy technique மூலமா ஒரு ஆப்டிமல் சப்செட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் பேஸ்ட் ஆன் சம் ஆப்டிமலைசேஷன் மெஷரில். ஸோ அதை தான் வந்து சப்செட் paradigmனு சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து கேஸ்னா ப்ராப்ளம் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஜாப் ஷெட்யூலிங்கும் பார்த்துருக்கோம் வித் டெட்லைன். அப்புறம் மின் காஸ்ட்டு ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஃபார் தி சப்செட் ஆஃப் paradigm. நெக்ஸ்ட் ஆர்டரிங் paradigm, the greedy technique that makes decision by considering the input in some order. ஸோ greedy technique அது ஒரு டெசிஷன் இருக்குது. நான் வந்து ஏதோ ஒரு ஆர்டரில் எனக்கு இருக்கிற இன்புட்டை நான் ஏதோ ஒரு ஆர்டரில் பண்ண போகிறேன். ஈச் டெசிஷன் இஸ் மேட் பை தி ஆப்டிமல். ஸோ அது ஒரு ஆப்டிமலைசேஷன் ஆஃப் க்ரைட்டீரியாவில் தான் இருக்குது. தட் கேன் பி கம்ப்யூட்டட் யூஸிங் த டெசிஷன் ஆல்ரெடி. ஸோ இட்ஸ் கால்டு ஆர்டரிங் paradigm. ஸோ அது ஒரு ஆர்டரில் பண்ணுறதுனால இந்த ஆர்டரிங் paradigm சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆப்டிமல் ஸ்டோரேஜ் ஆன் டேப்ஸ். ஸோ இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் நான் இந்த சேனல்லே. ஆப்டிமல் ஸ்டோரேஜ் ஆன் டேப்ஸ். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டாபிக் வந்து இந்த சேனலே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆப்டிமல் மர்ஜ் பேட்டர்னும் நம்ம இந்த சேனலில் கவர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் பார்த்துமே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆர்டரிங் paradigmல வந்துடும். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிமாலிட்டி ஆஃப் டிபி, அதாவது டைனமிக் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட் வாட் இஸ் greedy approach. ஸோ greedy approachல இருக்கிற 2 வெர்ஷன்ஸ். தேங்க்யூ.